அழகு. மாபெரும் சந்தை. அம்மாவை தொலைத்து விட்டாள் ஒரு சிறுமி. பதறி அழுதாள். தேடி அலைந்தாள். கார் சக்கரத்தில் சிக்க இருந்தவளை காப்பாற்றி விசாரித்தார் ஒரு போலீஸ் அதிகாரி. உன் பெயர் என்னம்மா? அமைதியாக இருந்தாள். உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? மீண்டும் அமைதியாக இருந்தாள். சாக்லேட் வாங்கி தரட்டுமா? அதற்கும் பதில் இல்லை. உனக்கு என்னதான் வேண்டும் சொல்லித் தொலை என்றார் அந்த காவலர். மலர்வாய் திறந்தாள். எனக்கு அம்மாதான் வேண்டும். அம்மா அம்மா என்று கத்தி அழுதாள். சரி, அம்மாவிடம் அழைத்து போகிறேன். அம்மா எப்படி இருப்பான்னு சொல்ல. பூவிழியே அகல விழித்து சொன்னாள். என் அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. சரி வா கண்டுபிடிப்போம். ஜிபில் ஏறி சந்தையை சுற்றி வந்தனர். கூட்டத்தில் அழகான தலைமுடி, சிவந்த நிறம், அழகு வடிவம் கொண்ட ஒரு பெண் எதையோ தேடியவாறு அலைந்தாள். இதுதான் உன் அம்மாவா என்று காவலர் கேட்க. இல்ல, எங்க அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க என்று அந்த சிறுமி சொன்னாள். தேடுதல் தொடர்ந்தது. சந்தையில் அலைந்த அனைத்து அழகான பெண்களையும் இது என் அம்மா இல்லை என்று சாதித்தாள். தேடுதலை நிறுத்தும் நேரமும் வந்தது. கூட்டத்தில் ஒரு பெண்ணை அவளே கண்டாள். கண்ட வேகத்தில் தாவி பறந்தோடினாள். அதிகாரிகளிடம் இழுத்து வந்தாள். அதிகாரி அப்பெண்ணை உற்று பார்த்தார். கரிய நிறம், பரட்டை தலை, குழி விழுந்த கன்னம், சரியாக வாரப்படாத தலை, பூ விழுந்த வலது கண், உதட்டை துருத்திய இரு பற்கள். ஆவலாய் அருகில் அழைத்து வந்தாள் சிறுமி. கட்டி அணைத்தபடி அதிகாரியிடம் சொன்னால், இதுதான் என் அழகான அம்மா என்று. கதை மூலம் அழகான ஒன்று நமக்கு தெரிகிறது. அங்கத்தின் அழகெல்லாம் அழகல்ல, மழலைக்கு அகத்தின் அழகே அழகு என்பது.